வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் ஆக்கம் 169 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. அன்றும் இன்றும். அன்று தாய்மண்ணில் சொந்தமோ அல்லது அயலவரோ என்று பாராது ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழ்ந்தோம். அன்பை பரிமாறினோம். அளவோடு உண்டு மகிழ்ந்தோம். பொய்யில்லாது மெய் வாழ்க்கையுடன் வாழ்ந்தோம். கடன் வாங்காது இருப்பதை வைத்து வாழப் பழகினோம். பெற்றோர், சகோதரர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் என வியர்வை சிந்தி உழைத்தனர். ஆனால் இன்று பகட்டு வாழ்க்கை. பொய்யும் பிரட்டும் நாகரிகமும் அளவுக்கு மீறி மீறி போய்கொண்டிருக்கின்றது. வேலை செய்து சாப்பிடாது யூடியூப் எனும் தளத்தில் மயங்கி நேரத்தை செலவழிக்கும் பெண்கள், ஆண்கள் என்று ஊடகத்தில் பறக்க விடுகின்றார்கள். உடம்பு உழைக்காது வியர்வை சிந்தாது பொய்யான விளம்பரங்கள் விரிவுபடுத்தி இதில் எத்தனை பேர் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு புழுகுபடி பரப்பி அதனை பார்ப்பவர்களை ஏமாற்றி பிழைக்கின்றார்கள். இது இவர்களுக்கு தேவையா அல்லது பார்ப்பவர்களின் பிழையா? இத்துடன் பெண்கள் இந்த அபாயகரமான காலநிலையில் கூட அதிக தூரம் பயணம் செய்து வீடியோ போடுவதும், இருநமடு குளங்கள், கனகராயன் குளம், அலைகள், கடல் அலைகள் பொங்கி வழியும் அந்த அபாய நிலைகள் கூட பார்க்க எத்தனை பேர் குவிந்து உள்ளார்கள். இவர்கள் போகிற போக்கில் நாகரிக படகு கடலில் தத்தளிக்காது கூடிய விரைவில் கவிழ்ந்து விடுமே. காரணம், இறக்கும் போதுதான் மனிதன் தான் செய்யும் தவறை உணர்கின்றான். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.